திரைக்கடலோடி திரவியம் தேட பண்டைய மனிதர்கள் பயணங்களை மேற்கொண்டார்கள். குடும்ப வறுமை நிலைமை காரணமாக வெளிநாடுகளுக்கு இன்றைய மனிதர்கள் வேலை தேடி செல்கின்றனர். குடும்பத்தை பிரிந்து தொழில் தேடி செல்பவர்கள் அனுபவிக்கும் துயரங்கள் சொல்லில் அடங்காதவை. அவ்வாறான இளைஞன் ஒருவனின் கதையே இது. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதிலும் கொடிது இளமையில் வறுமை என்பார்கள். குடும்ப வறுமை காரணமாக செல்வ கனவுகளுடன் வெளிநாடுகளுக்கு நமது நாட்டின் இளைஞர்களும் யுவதிகளும் சென்று கொண்டே தான் இருக்கிறார்கள். தாய் நாட்டை பிரிந்தும் ஊர் உடன் பிறப்புகளை பிரிந்தும் அந்நிய தேசத்திற்கு செல்பவர்கள் சந்திக்கும் மின்னல்கள் துயரத்திலும் துயரமானது. கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டத்தின் சாகாமுனை விவசாய கிராமத்தில் பிறந்தவர் முகமது ஃபாரிஸ். கஷ்டத்தின் காரணமாக 1 லட்சம் கட்டி போனேன். அது 6 மாதங்களாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அது ரோட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ள ஆக்சிடென்ட் பட்டு 2 மாதங்களாக கிடந்தது. வீட்டில் 8 பிள்ளைகள். வீட்டின் வறுமை காரணமாக ஃபாரிஸ் கட்டாருக்கு சென்றார். தனது வெளிநாட்டு பயணத்தின் மூலம் தனது குடும்பத்தினரின் வாழ்வு செழிக்கும் என்ற கனவோடு சென்ற ஃபாரிஸ் எதிர்பாராத விபத்தில் பாதிக்கப்பட்டு நாடு திரும்பியுள்ளார். விபத்தில் கால் முறிவடைந்த நிலையில் திரும்பிய ஃபாரிஸுக்கு இதுவரையில் எந்த விதமான நட்டீடுகளும் வழங்கப்படவில்லை. பொருளாதார கஷ்டமாக வெளிநாட்டுக்கு போனது. வாகனத்தில் அடிபட்டு 6ஆம் மாதம் 24ஆம் தேதி அடிபட்டவர் 9ஆம் மாதம் 11ஆம் தேதி அவர் அனுப்பி வச்சார்கள். எந்த நஷ்டவர்களும் அவர்களுக்கு வழங்கவில்லை. இந்த விடயம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துடன் தொடர்பு கொண்ட போது சம்பவம் தொடர்பில் நஷ்ட ஈட்டிற்காக விண்ணப்பிக்கும் பட்சத்தில் உபாதையை பொறுத்து அவருக்கு இழப்பீடு வழங்கப்படும் என பொது முகாமையாளர் மங்கள ராந்தனிய தெரிவித்தார். தன் சகோதரிகளுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவோடு சென்ற ஃபாரிஸ் என்ற இளைஞனிடம் நம்பிக்கை ஒன்று மட்டுமே இன்னும் எஞ்சியிருக்கிறது. உங்கள் சித்தார்த்தரின் பிறப்பு இடம்பெற்ற காலகட்டம் தொடர்பாக உறுதியான தீர்மானத்திற்கு வரக்கூடிய வகையிலான மரத்திலான பழமை வாய்ந்த சான்றுகள் நேபாளத்தின் லும்பினியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த பிரதேசத்தில் அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த பிரித்தானியாவின் டர்ஹம் பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்குழு ஒன்று இந்த சான்றுகளை கண்டுபிடித்துள்ளது. இந்த ஆய்வு லும்பினியின் மாயாதேவி விகாரையை அண்மித்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இளவரசர் சித்தார்த்தரின் பிறப்பு கிறிஸ்துவுக்கு முன் 623 கால பகுதியில் இடம்பெற்றதாக கருத்துக்கள் நிலவுகின்ற போதிலும் அந்த பிறப்பானது கிறிஸ்துவுக்கு முன் 390 தொடக்கம் 340க்கு இடைப்பட்ட கால பகுதியில் இடம்பெற்றிருக்கலாம் என நிபுணர்கள் நம்புகின்றனர். இதற்கு முன்னர் லும்பினிக்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கைகளின் போது கண்டெடுக்கப்பட்ட பௌத்த காலகட்டத்துடன் தொடர்புடைய தடயங்கள் கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னைய காலகட்டத்தை சார்ந்தவை அல்ல என உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த சான்றுகள் அசோக சக்கரவர்த்தியின் ஆட்சி காலத்திற்கு உட்பட்டவை என கருதப்படுகின்றன. டர்ஹம் பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்குழு கண்டுபிடித்துள்ள குறித்த வரலாற்று சான்றுகள் கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டுக்கு சொந்தமானவையாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. இதன் முக்கிய விடயம் யாதெனில் அசோக சக்கரவர்த்தியின் ஆட்சி காலத்திற்கு முன்னர் பௌத்த குணாதிசயங்களை பிரதிபலிக்கின்ற பாரிய வழிபாட்டு தலம் ஒன்றிற்கான சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இதன் போது நாங்கள் அகழ்வாராய்ச்சி மற்றும் விஞ்ஞான கால நிர்ணயங்களை பயன்படுத்தினோம். இது மரத்தினான சான்றுகளாகும். கிறிஸ்துவுக்கு முன் 6வது நூற்றாண்டில் செதுக்கப்பட்டதாகும். லும்பினி சூழலில் விகாரைகள் அமைக்கப்பட்டமை மற்றும் பௌத்த மதம் உருவானதற்கான விஞ்ஞான பூர்வமாக உறுதிப்படுத்தக்கூடிய சான்றுகள் கிடைக்கப்பெற்ற முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். போதி மாதவனின் பிறப்பு இடம்பெற்ற லும்பினியை யுனெஸ்கோ உலக மரபுரிமைகளில் ஒன்றாக பிரகடனப்படுத்தியுள்ளது. கிறிஸ்துவுக்கு முன் 6வது நூற்றாண்டிற்கு சொந்தமான இந்த வரலாற்று தடயங்களை பார்க்கும் போது இந்த மாயாதேவி விகாரையில் இளவரசரின் பிறப்பு இடம்பெற்றதற்கான உறுதியை வழங்க முடியும். இது தொடர்பாக லும்பினி டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் எனப்படும் லும்பினி கலாசார மன்றத்தின் கீழ் அகழ்வு ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதேபோன்று இந்த நடவடிக்கைகளுக்காக சர்வதேச மற்றும் பௌத்த நாடுகள் ஒத்துழைப்புகளை வழங்குகின்றன. குறிப்பாக லும்பினி விகாரைக்கு வழிபாடுகளுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையில் இலங்கை முன்னிலையில் உள்ளது. 2012ஆம் ஆண்டு தரவுகளின் பிரகாரம் 5720 பேர் இங்கு வந்துள்ளார்கள். ஆகவே லும்பினியில் முன்னெடுக்கப்படுகின்ற அகழ்வு நடவடிக்கைகள் இலங்கைக்கும் ஏனைய பௌத்த நாடுகளுக்கு முக்கியமானதாகும். සංඛ්‍යාලේඛනවලට අනුව 57720 දෙනෙක් ලුම්බිනි නගරයට පැමිණලා තිබෙනවා. ඉතින් ඒ අනුව ලංකාවත් වෙනත් බෞද්ධ රටවලටත් මේ ලුම්බිනි ස්ථානයේ කැණීම් කරගෙන යෑම අලුත් තොරතුරු ලබා ගැනීම ඉතාමත්ම වැදගත්. சுற்றுலாத்துறையில் உத்தேச இலக்குகளை அடைய வேண்டுமாயின்
தற்போது வாத பிரதிவாதங்களுக்கு வித்துட்டுள்ள பொழுதுபோக்கு விவகாரங்கள் உள்ளிட்ட நவீன சேவைகளை வழங்க வேண்டியுள்ளதாக பிரதி நிதியமைச்சர் கலாநிதி சரத் அமுனுகம தெரிவிக்கின்றார். மகா சங்கத்தினர் மற்றும் அது குறித்து தெளிவில்லாதவர்கள் முன்வைக்கும் அழுத்தங்களால் தமது கொள்கையை மாற்ற முடியாது என பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார். ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக ஆணைக்குழுவின் ஆசிய பசிபிக் வர்த்தக மற்றும் முதலீட்டு அறிக்கையை வெளியிடும் வைபவம் கலாநிதி சரத் அமுனுகம தலைமையில் கொழும்பில் இன்று நடைபெற்றது. நான் தற்போது சர்ச்சைக்குரிய தலைப்பு தொடர்பிலேயே கதைக்கப் போகின்றேன். நவீன பொழுதுபோக்கு அம்சங்கள் இன்றி சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும் என கூறினால் அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமான கருத்தாக அமைகின்றது. அதை செய்ய முடியுமா? 2015 ஆண்டளவில் 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு செலாவணியை ஈட்டும் இலக்கை அடைய வேண்டுமாயின் சி எனும் ஆங்கில எழுத்தில் ஆரம்பமாகும் தடை செய்யப்பட்ட சொற்பதம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்கள் அடங்கலாக புதிய சேவைகளை வழங்க வேண்டியுள்ளது. நாம் உரிய முறையில் கொள்கை ரீதியிலான தீர்மானத்தை மேற்கொள்வோம். அந்த இலக்கை அடைய முடியும். சி எழுத்தில் ஆரம்பமாகும் விடயம் அல்லது ஏனைய விடயங்கள் இருக்கலாம். நாம் அது தொடர்பிலான தீர்மானங்களை மேற்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். யானைகளை மாத்திரம் காண்பித்து 2.5 பில்லியன் என்ற இலக்கை அடைய முடியுமா? இது தொடர்பில் எவ்வித தெளிவுமற்ற தேரர்கள் அங்கும் இங்கும் செல்வதால் எமது கொள்கையை மாற்ற முடியும் என நான் நினைக்கவில்லை. வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இறக்குமதி பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டமை தொடர்பிலும் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரிப்பதற்காக இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் பல்வேறு ஊக்குவிப்புகளை பெற்றுக் கொடுத்துள்ளோம். நெத்தலியின் விலை அதிகரித்துள்ளது. ஏனைய பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. பால்மாவின் விலையும் அதிகரித்துள்ளதாக நான் நேற்று பத்திரிகைகளில் பார்த்தேன். ஆம், நாம் இறக்குமதி பொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளோம். இதனை பத்திரிகைகளில் உரிய வகையில் எழுதுங்கள். உள்நாட்டு விவசாய அல்லது வணிக பொருட்களின் விலைகளை நாம் அதிகரிக்கவில்லை. ஜாதிக பௌர அமைப்பு நேற்று கொழும்பில் கூட்டம் ஒன்றை நடத்தியது. தலைமைத்துவ சபையின் கபடத்தனத்தை வெளிப்படுத்துவோம், தோல்வியடைந்தது போதும், ரணில் வெளியேற வேண்டும் என்ற தலைப்பிலேயே இந்த கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டம் கொழும்பு பொது நூலகத்தில் இடம்பெற்றது. இந்த தலைவரினால் மேற்கொள்ளப்படும் தன்னிச்சையானதும் முட்டாள்தனமானதுமான தீர்மானங்கள் கட்சியின் வெற்றியை தடுத்துள்ளது. கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டுமாயின் இந்த தலைவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அரசாங்கத்தை தோல்வியடைய செய்யக்கூடிய வாக்கு இங்கு காணப்படுகிறது. ஆனால் அதனை நிர்வகித்து வெற்றி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய வலுவான தலைவர்கள் எதிர்கட்சிகள் இல்லை. தற்போதுள்ள தலைவருக்கு முதுகெலும்பில்லை. ஒழுக்காற்று நடவடிக்கையை முன்னெடுக்கவும் கட்சியிலிருந்து விரட்டி அடிக்கவுமே இவரால் முடியும். ஐக்கிய தேசிய கட்சியால் அரசாங்கத்தில் இருந்து ஒருவரையும் உள்வாங்கவில்லை. மங்கள சமரவீரவை மாத்திரம் எடுத்துக் கொண்டனர். இவர் கட்சிக்கு இறுதி கிரியைகளை செய்தார். ඒ තමයි මංගල සමරවීර කියන මිනිහා. මේ මිනිහා ඇවිල්ලා පක්ෂයට මංගල්‍යයක් නෙමෙයි කරේ අවමංගල්‍යයක්. නායකත්ව මණ්ඩලයට අපි විරුද්ධයි. தலைமைத்துவ சபைக்கு நாங்கள் எதிர்ப்பை வெளியிடுகிறோம். நாங்கள் 4 காரணங்களை கூறுகிறோம். செயற்குழுவை நியமிக்கும் அதிகாரம், தேசிய நிறைவேற்று சபையை கூட்டும் அதிகாரம், பொருளாளர் மற்றும் பொதுச் செயலாளரை நியமிக்கும் அதிகாரம் மற்றும் உறுப்பினர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கட்டளையிடும் அதிகாரம் என்பவையாகும். 9-8 அதிகாரங்களையும் இதனோடு வழங்க வேண்டும். இவற்றை தவிர்த்து முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்களுக்கு நாங்கள் தயாரில்லை. இதனை ஆதரவாளர்களின் பெயரிலேயே கூறுகின்றோம். இந்த கட்சியை வெற்றி பெற செய்யவே இவை எமக்கு தேவைப்படுகிறது. ரணில் இருக்கும் வரை வாக்களிக்க மாட்டார்கள். இதுதான் உண்மை. මේ පාක්ෂිකයෝ කවදාවත් රනිල් ඉන්නකම් රනිල් මේ උඩර වැටි දානකම් ඡන්දෙ දෙන්නේ නැහැ. ඒක තමයි ඇත්ත. අපේ පක්ෂේ හිටපු සභාපතිතුමා කියනවා வெற்றி பெறும் ஐக்கிய தேசிய கட்சியை எமக்கு தேவை. இந்த கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும். இதற்காகவே போராடுகிறோம். சிறிகொத்தவில் பூதங்கள் இருப்பதனால் கட்சியை வெற்றி பெற செய்ய முடியாது என கட்சியின் முன்னாள் தவிசாளர் கூறுகிறார். நீங்கள் கண்டீர்களோ தெரியவில்லை. சஜித் பிரேமதாசவிற்கு தலைமைத்துவத்தை வழங்கினால் அனைத்தும் சரியாகிவிடும். 3 மாதத்திற்குள் ஆட்சியை கைப்பற்றி 25 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத அரசாங்கத்தை அமைப்போம் என கூறி இதற்கு வாழ்த்து கூறுகிறேன். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சபையினர் இன்று கொழும்பு பேராயரின் உத்தியோகபூர்வ வீட்டிற்கு சென்றிருந்தனர். MTV මාධ්‍යජාලයට එරෙහිව කමෙන්ට්ක් ඉදිරිපත් කරේ නායකත්ව මණ්ඩලයකට තීන්දුවකට අනුවද? ඒක අපි නෑ කිසිසේත් නෑ. ඒක මංගල සමරවීර இல்லை, நிச்சயமாக கிடையாது. MTV நிறுவனத்தின் தலைவரான கிளி ராஜா மகேந்திரனுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்தமைக்கு நான் 81வது சரத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்தேன். அதிகரண ක්‍රියාවලියට බාධා කිරීම සම්බන්ධයෙන්
නඩුව පැවැත්. இனி விளையாட்டுச் செய்தி. பளுதூக்கல் போட்டிகளில் மகளிருக்கான 48 கிலோகிராம் எடைப்பிரிவில் தினுதா அபேசேகர இலங்கை சாதனையை நிலைநாட்டியுள்ளார். பொதுநலவாய பளுதூக்கல் போட்டிகளில் இந்த சாதனையை நிலைநாட்டிய அவர் அந்த போட்டி பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் சுவீகரித்தார். 16 வயதுடைய தினுதா அபேசேகர புலனறுவை ராயல் கல்லூரியின் ஊடாக பளுதூக்கல் போட்டிகளில் பிரவேசித்துள்ளார். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டின் வறுமையிலும் திறமை விசேட தொகுப்பின் ஊடாக முழு நாட்டுக்கும் அறிமுகமான அவர் 48 கிலோகிராம் எடைப்பிரிவில் தேசிய சாம்பியன் ஆவார். இந்நிலையில் மலேசியாவில் நடைபெறும் பொதுநலவாய போட்டிகளில் கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் 74 கிலோகிராமையும் ஸ்னெச் பிரிவில் 62 கிலோகிராமையும் தூக்கிய தினுதா அபேசேகர தங்கப்பதக்கத்தை வென்றார். இதன் மூலம் பொதுநலவாய விளையாட்டு விழாவில் பளுதூக்கல் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இலங்கை வீராங்கனை என்ற சிறப்பையும் அவர் பெற்றார். இதேவேளை சிரேஷ்ட ஆடவருக்கான 62 கிலோகிராம் எடைப்பிரிவில் கடற்படை கழக வீரரான இந்திக திசாநாயக்க வெண்கல பதக்கம் வென்றார். மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. மத்திய வங்கியிடம் தற்போதுள்ள வெளிநாட்டு கையிருப்பு தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது. முழு நயபார கொப்பமானது மொத்த கடன் சுமை என்ன? அரச கடன் சுமை யாது? அரசாங்கத்தின் மொத்த கடன் 2011 ஆண்டில் 5133, 2012 6000 பில்லியன் ரூபாய், 2013 ஜூன் வரை 6518 பில்லியன் ரூபாய். இங்கு உள்ள விபரத்தை சபையில் கூறினேன். රුපියල් බිලියන 2013 ජූනි 6 වෙනකොට 6518. ඒක මේ වගුවේ තියෙනවා මම මේක සභාගත කරනවා. ගණනය කරන ආකාරය සම්බන්ධයෙන් கணக்கெடுக்கும் விதம் தொடர்பில் உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்களுக்கு அமைய நிகர தேசிய உற்பத்திக்கு ஏற்பவே வளர்ச்சியும் வீழ்ச்சியும் உறுதி செய்யப்படுகிறது. நீங்கள் அதனை ஜனாதிபதிக்கு விளக்கவில்லையா? வரவு செலவு திட்ட உரையில் ஏற்றுமதி 2% அதிகரித்துள்ளது என ஜனாதிபதி கூறினார். எனினும் நிகர தேசிய உற்பத்தியுடன் நோக்குமிடத்து கடந்த 3 ஆண்டுகளில் 6% வீழ்ச்சி காணப்படுகிறது. கேளுங்கள், அது உங்களது கருத்து அல்லவா? அது எனது கருத்தல்ல. இரண்டாவது குறுக்கு கேள்வி, நீங்களும் பொருளாதார நிபுணர் அல்லவா? நிகர உற்பத்திக்கு அமையவே கடனை அளவிட வேண்டும். கடன் அதிகரித்துள்ளது அல்லவா? இலங்கையில் மாதாந்த தனிநபர் வருமானம் 11,000 ரூபாய் அளவில் உள்ளது. எனினும் கடனின் அளவு 3 லட்சம் ரூபாவுக்கு மேல் உள்ளது. இதனை செலுத்துவது யார்? அந்த ஆலோசனைகளை ஜனாதிபதிக்கு வழங்க முடியும், எதிர்க்கட்சி தலைவருக்கும் வழங்க முடியும். புள்ளி விபரம் தொடர்பிலேயே நாம் சபையில் கருத்து வெளியிடுகின்றோம். நீங்கள் தெளிவாக கூறியுள்ளீர்கள். 2012 ஆண்டு பெற்ற மொத்த கடனை விட கூடுதலான கடன் 2013 ஆண்டு ஜூன் மாதம் வரையான காலப்பகுதியில் பெறப்பட்டுள்ளது. வருடத்தின் மத்திய பகுதிக்கான கடன் தொகையே அது. 2012 ஆண்டு மொத்த கடன் தொகை 6000 பில்லியன் ரூபாய். 2013 ஆண்டு ஜூன் மாதமாகும் போது 6000 கடந்துள்ளது. 6500 ரூபாவாக உள்ளது. 6500 உள்ளது. அதிகரித்து செல்லும் கடனை நாட்டினால் சுமக்க முடியாது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை, நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. கடன் சுமையை நிகர உற்பத்திக்கு அமையவே பார்க்க வேண்டியுள்ளது. உற்பத்தி அதிகரிக்கும் போது கடன் குறைவடையும். அது புரிந்து கொள்ள கடினமான பிரச்சனை அல்ல. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback